வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா டிஎன்பிஎஸ்சியில் 26 வேக்கண்ட்டுக்காக குரூப் ஒன் எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரியாலிட்டியை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து நம்ம வீட்டில் மேல் வீட்டில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறாங்க, எதிர் வீட்டில் இருக்கவங்க வந்து கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் நமக்கு வந்து இந்த அவங்கெல்லாம் நம்ம கூட படித்தவங்கலாம் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு மேம்போக்கான ஒரு எண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் படித்து நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நினப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை இப்போவே குழி தோண்டி புதைச்சிருங்க. ரியாலிட்டி ஆஃப் டிஎன்பிஎஸ்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கோச்சிங் சென்டர் போய் படித்து பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வில் பவர் வேணும். அது ஒரு மனசுல வந்து ஒரு திடகாத்திரமான ஒரு தைரியம் வேணும். என்ன அப்படின்னா இப்போ லாஸ்ட் இயர் நீங்க ஒரு பாஸ்ட் அவுட் ஆயிருக்கீங்க. லாஸ்ட் இயர் வந்து இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி வந்து நீங்க ஒரு டிகிரி முடிச்சுட்டு பாஸ்ட் அவுட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க இப்ப படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நல்லா யோசிச்சுக்குங்க. உங்களுக்கு நீங்க படிச்ச அந்த படிப்புக்கான ஸ்கோப் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமேட்டு ஸ்கோப் வந்து கம்மியா இருக்குப்பா, ஆனா இது டிகிரி படிச்சு ஒரு டிகிரியா இதை வந்து கவர்மெண்ட்ல அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நான் அதை வச்சு ஒரு குரூப் 4லயோ ஒரு குரூப் 2லயோ ஒரு குரூப் 1 எக்ஸாம்லயோ நான் வந்து ஒரு அரசு அதிகாரி ஆகிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா அப்படி நினைக்கிறவங்க நீங்க தாராளமா வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து ரியாலிட்டி வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்டடீஸ்லேயே வந்து நீங்கள் படிக்கும்போது ஏதோ ஒரு கோர்ஸ் கிடச்சிருச்சு, நம்ம படிச்சுட்டோம், அதுக்குரிய ஓப்பனிங் வந்து இப்போ கம்மியாக இருக்குது, அப்போ இது நமக்கு நல்ல சாய்ஸ் தான் அப்படின்னா நீங்கள் வாங்க. ஆனால் ஓப்பனிங் உங்களுக்கு வந்து நிறைய இருக்குது, நம்ம வந்து நம்ம படித்த படிப்புக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது, ஃபாரின்ல இருக்குது, தமிழ்நாட்டில், இந்தியாவில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதை சூஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து தமிழ்நாடோ இந்தியாவிலையோ ஒர்க்கிங் மேன் பவரோட எண்ணிக்கை வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலும் சரி, இண்டஸ்ட்ரி சைட்லையும் சரி, ஒரு ஆஃபீஸ் சைட்லையோ ஆஃபீஸில் ஒரு டிகிரி படித்தவங்களுக்கோ அந்த நாலேஜ் இருக்கவங்களோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து இந்த விஷயத்துக்குள்ளே வந்துடுறீங்க. எதுக்குள்ளே வந்துடுறீங்கன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி எழுதலாம், ஒரு பேங்கிங் எக்ஸாம் எழுதலாம், அல்லது வந்து ஏதோ ஒரு எக்ஸாம் யூபிஎஸ்சியோ எஸ்எஸ்சியோ ஏதோ ஒன்று எழுதி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ நான் பாஸ் ஆகி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா நான் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நீங்க ஆசைப்படலைனாலும் நீங்க இருக்க இந்த சுத்தி இருக்கவங்களோட இந்த எக்கோ சிஸ்டம் உங்களை அதுக்குள்ள திணிச்சிருது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா நீங்க இப்ப படிச்சு முடிச்சுட்டு நீங்க வெளியே வர்றீங்க அப்படின்னா நீங்க வந்து அது என்னன்னா ஃபீல்ட் அவுட் ஆயிடுறீங்க. படிச்சு முடிச்சோன்னு நீங்க வந்து நீங்க ஒர்க் பண்ணாம டிஎன்பிஎஸ்சி அப்படி டிஎன்பிஎஸ்சியோ யூபிஎஸ்சியோ நீங்க இறங்கும் போது என்ன செய்றீங்க அப்படின்னா ஃபீல்ட் அவுட் ஆயிடுறீங்க. திரும்ப நீங்க அதுக்கும் போக முடியாம இங்கேயும் என்ன பண்ணணும் தெரியாம உங்களோட நாளும் வயசும் வீணாயிருது. இப்ப குரூப் 1ல வந்து வெறும் 26 வேக்கண்ட் தான் வந்து விட்டுருக்காங்க. படிக்கிற புத்தகத்தை விட வேக்கண்ட் கம்மி. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் இறங்கிடுவேன், நான் வந்து பாத்தீங்கன்னா சைரன் வச்ச கார்ல போயிடுவேன் அப்படின்னா அதுக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எப்படின்னா வெல் செட்டில் ஃபேமிலியா இருக்காங்க. ஒரு சிலர் நீங்க எல்லாம் வந்து நியூஸ்ல பேப்பர்ல எல்லாம் படிப்பீங்க, அப்படியே டிவி நியூஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க வந்து பாத்தீங்கன்னா காய்கறி விற்கிறவங்களோட மகள் வந்து இந்த மாதிரி போயிட்டாங்க, ஆட்டோ ஓட்டுநரோட மகள் வந்து இப்படி ஆயிட்டாங்க, மகன் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்னன்னா அவங்க எவ்வளவு தூரம் அவங்க கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு நாள் அவங்க கஷ்டப்பட்டாங்க, அவங்க எதெல்லாம் இழந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க அனுபவிக்கிறது ரொம்ப கம்மி. இதுக்கப்புறம் நீங்க அனுபவிக்க ஒரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் அனுபவிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கம்மி. நீங்க நினைக்கிற மாதிரி கோடியில சம்பளம் வாங்கிடலாம் அப்படிலாம் நம்ம இந்திய கவர்மெண்ட்டை பொறுத்தவரை எந்த ஒரு வேலையிலுமே கிடையாது. அதுதான் உண்மை. இப்ப நீங்க குரூப் 4 நீங்க பாஸ் ஆகி போறீங்க. இப்ப டிகிரி படிச்சவங்க எல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 லட்சம் பேர் வந்து ஒரு குரூப் 4க்கு வெறும் 5000 வேக்கண்ட்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா 20 லட்சம் பேர்ல வெறும் 5000 பேர் தான் வேலைக்கு போக போறாங்க.
அப்ப ஆனா அதுக்குரிய சம்பளம் நமக்கு, இப்ப நான் 20 லட்சம் பேருக்கு போட்டி போட்டு இந்த வேலைக்கு வர்றேன் அப்படின்னா, ஒரு குரூப் ஒரு வேலைக்கு வர்றீங்க, நீங்க போறீங்க அப்படின்னா, அதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் வந்து எவ்வளவு அப்படின்னா, அது என்னன்னா உங்களோட உழைப்பு ஒரு முன்னாடி ஒரு டெம்ப்ளேட் ஒண்ணு முன்னாடி வரும் பாத்துங்க. என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பலசாலி வந்து பாத்தீங்கன்னா பலம் கொடுத்து ஒரு பெரிய மீனை இழுப்பாரு. அதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு போட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா கம்மியான உழைப்பை கொடுத்து பெரிய கம்மியான மீனை இழுப்பாரு. அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் பண்ணுவோம். அதெல்லாம் நிஜம் கிடையாது. இங்கேயும் வந்து நீங்க உழைக்கணும். கவர்மெண்ட்லயும் நீங்க வந்து சும்மா உட்காந்துக்கிட்டு உங்களை யாரும் மயில் தொகையை வச்சு வீசி உங்களை வந்து நீங்க வந்து இருங்கப்பா அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இங்கே வந்து நீங்க வேலை செய்யணும். ஆனா நீங்க என்னமோ படிச்சிருப்பீங்க, ஏதோ ஒரு வேலை செய்வீங்க, அதுக்குரிய சம்பளமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா சுதாரிப்பா நிறைய பேர் படிச்சுட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் காலேஜ்ல பார்த்துப்பீங்க, நல்லா கூட படிச்சிருக்க மாட்டாங்க பார்த்துங்க. அவ காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ நல்லா கூட படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க துறையை தேர்ந்தெடுக்கிறப்ப சரியா தேர்ந்தெடுத்து அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு சரியான இடத்துக்கு போயிடுவாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் உங்களோட லைஃப் ஸ்டைலோட 100 மடங்கு பெட்டராகவே இருக்கும். அதுதான் ரியாலிட்டி. அதனால வந்து இப்ப இருக்க இளைஞர்களோ, இப்ப நீங்க டிஎன்பிசி, நான் அதுக்காக வந்து நீங்க வந்து இந்த மாதிரி இப்படி சொல்லாதீங்க, எங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணாதீங்க, நாங்க வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோட இருக்கோம் அப்படின்ட்டு நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னா ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள். நான் உங்களுக்கான இது வந்து இல்லை, நீங்க தாராளம் வருங்க. ஏன்னா உங்களையெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. நானும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்தை வேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு குரூப் 4ல வேலை கிடைச்சு இம்புட்டு கோன்னு சம்பளம் வாங்கி. ஆனா நான் ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணேன். அதே கம்பெனியில இருந்திருந்தேன்னா இன்னைக்கு என்னோட வருமானம் ஒரு 60,000த்துல இருந்து 70,000 வரைக்கும் இருந்திருக்கும். ஆனா இப்ப நான் குரூப் 4ல பாஸ் ஆகி நான் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்டாகவும் டைப்பிஸ்டா நான் ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்குரிய சம்பளம் அதுக்கு பாதிக்கு பாதி தான் வருது. இவங்க எப்ப பே கமிஷன் போட்டு எங்களுக்கு கூட்டி எங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து நிதியமைச்சர் கூட அறிவிச்சிருக்காரு. என்ன அறிவிச்சிருக்காரு அப்படின்னா, ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.25 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவு கடனாளியால இருக்கவங்களுக்கு இதுக்கப்புறம் பணி புரியறதுக்கு உங்களுக்கு வேக்கண்ட் கொடுத்து வர வச்சு உங்களை எல்லாம் வந்து கவர்மெண்ட்ல வந்து நோட்டிபிகேஷன் விட்டு உங்களை எல்லாம் வந்து எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனக்கோட்டை கட்டாதீங்க. இதுவே எனக்கு மெயின். நான் வந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன், நான் வந்து வேலைக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து 2ஆம் தரமா வச்சுக்கோங்க. முதல் தரமா வந்து உங்களை சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கு ஒரு வேலை ஏதாவது ஒண்ணு கையில வச்சுக்கோங்க. இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள், அதுதான் உண்மையும் கூட. சரி, இப்ப 2024 2022 2021 காலகட்டத்தில இருந்து அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 வேக்கண்டாவது வருஷத்துக்கு வந்து ஒரு 20,000 வேக்கண்ட் 20,000 பேரையாவது ஃபுல் பண்ணாங்க. அப்ப இது வந்து எப்படி அப்படின்னா ஒரு டாப்ல ஒரு 2 எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா அந்த 2 எக்ஸாம் எழுதி நீங்க வந்து பார்டர்ல பாஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா அப்படி பாஸ் பண்ணவங்க பாஸ் ஆகி போயிடுறாங்க. அடுத்தடுத்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு அவேர்னஸ் வந்துடும், என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் வந்து நீங்க போயிடுவீங்க. ஆனா இப்போ சூழ்நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து மொத்தம் ஃபுல் பண்ணதே 10,000ல இருந்து 11,000 வேக்கண்ட் மட்டும்தான். ஆனா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கிறதா அரசே அறிவிக்குது. ஆனா அதை ஏன் ஃபுல் பண்ண முடியல அப்படின்னா அந்த அளவுக்கான வருமானம் அரசுகிட்ட இல்லை. அப்படி இருக்கிறப்ப கவர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10,000 வேக்கண்ட் குரூப் 4ல விடுவாங்க, 5,000 வேக்கண்ட் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2ல ஃபுல் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய தவறு. அது மாதிரி தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா கஜானாவில பணம் இருந்தா தானப்பா கொடுப்பாங்க. ரியாலிட்டியா தான். இப்ப பாருங்க, நீங்க கவர்மெண்ட் வேலைக்கு வர்றீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு மாடு மாதிரி வேலை செய்யணும். அது மாதிரி நல்லா தெரிஞ்சுக்குங்க. நீங்க நினைக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொகுசா உட்காந்துடலாம், போய் அதிகாரம் பண்ணலாம் அப்படிலாம் அதிகாரம்லாம் எங்கேயும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஓட்டை போட்டு வச்சிருக்காங்க. நலத்திட்ட உதவிகள் அப்படின்னு சொல்லிட்டு இலவசங்களை அள்ளி கொடுத்து கடைசியில கோமாளி ஆகிறது அரசு ஊழியரா மட்டும்தான் இருப்பாங்க. அதுதான் உண்மை. அதை வர்ற படிச்சு நம்ம வந்து ஒரு அரசு ஊழியரா போகணும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து என்ன அப்படின்னா சரி, வெளியே போய் வேலை தேடி நம்ம ஒரு வேலைக்கு மெனக்கடணுங்கிற சோம்பேறித்தனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்து படிச்சு நான் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிடுவேன்,
நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிச்சு முடிச்சுட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோப் என்ன, உங்களுக்கு என்ன மாதிரி ஹோப் இருக்கு, உங்களுக்கான ஓப்பனிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு நல்ல ஓப்பனிங் இருந்துக்குதா தயவு செஞ்சு அங்கே உங்களோட அந்த பக்கம் உங்களோட திசையை வந்து உங்களோட எண்ணத்தை வந்து மாத்துங்க. இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ல போயிட்டு நான் வந்து இது பண்ணிடுவேன் அப்படின்னா, நல்ல வெல் செட்டில் ஃபேமிலியா இருக்கீங்க, நமக்கு வந்து பணம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து குரூப் 2வோ குரூப் 1ஓ நீங்க படிச்சு நீங்க பாஸ் ஆகலாம். ஏன் அப்படின்னா அவ்வளோ ஸ்டேஜ் நீங்க கடந்து வரணும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸ் கடந்து வரணும். ப்ரிலிம்ஸ் நீங்க சாதாரணமாக கிளியர் பண்ண முடியாது. அவ்வளோ பாலிட்டி, எக்கனாமி, அப்புறம் சயின்ஸு, தமிழ் எல்லாத்தையும் படிச்சு, அது போக சென்ட்ரல் அவேர்னஸ்ஸு, அது போக மேத்தமேட்டிக்ஸ், ரீசனிங்கு சாதாரணமாக உங்களால் கடந்து வர முடியாது. ஒரு சிலருக்கு சுட்டு போட்டாலும் மேக்ஸ் வராது. நீங்க என்ன ஏதுன்னே தெரியாம அவங்க படிச்சு பாஸ் ஆயிட்டாங்க, இவங்க படிச்சு பாஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான அறிவு, அப்ப இருந்த கொஸ்டின் செட்டப்பு எப்படி இருந்தது, எப்படி பாஸ் ஆனாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உள்ள வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க ஓல்டு கொஸ்டின் இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவுட் சோர்ஸ், ஸ்கூல் புக்கு தாண்டி அவுட் சோர்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க. நீங்க அது எங்க இருந்து போய் எடுப்பீங்க, எங்க போய் வாங்குவீங்க, எத்தனை புத்தகங்கள் வாங்குவீங்க, நீங்க எத்தனை புத்தகங்கள் உங்களுக்கு கிடைக்கும்? நீங்க விர்ச்சுவல் அகாடமியில போயிட்டு நீங்க போய் இது பண்ணி நெட்ல போயிட்டு எடுத்துட்டு கூகுள்ல போய் டைப் பண்ணி விர்ச்சுவல் அகாடமியை ஓபன் பண்ணி நீங்க அதை எடுத்தீங்கன்னா அது விர்ச்சுவல் அகாடமி கடல் மாதிரி இருக்கு, கடல் மாதிரி. அதுல போய் என்ன போய் படிப்பீங்க? தமிழ் வந்து அவ்வளவு இருக்கு. தமிழ் சாதாரண மொழி நினைச்சீங்களா? தமிழ் கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள் பழமையான மொழி. அந்த 5000 ஆண்டு ஓலைச்சுவடிகளும் தோண்டி எடுத்து இப்ப கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்க போய் படிச்சு நீங்க வரணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கான ஒரு எது இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிஎன்பிஎஸ்சிக்குள்ளேயோ எதுக்குள்ள இப்ப யூபிஎஸ்சி வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து ஒரு சிலர் நினைக்கிறாங்க. நல்ல ஆங்கில புலமை கண்டிப்பா வந்து யூபிஎஸ்சிக்கு வேணும். ஏன்னா நீங்க ப்ரிலிம்ஸுமே இங்கிலீஷ்ல தான் நீங்க எழுதணும், ஆங்கிலத்தில் தான் எழுத முடியும் அல்லது ஹிந்தியில் எழுத முடியும். ப்ரிலிம்ஸ் நீங்க பாஸ் பண்ணாத மெயின்ஸ் போகும்போது 9 எக்ஸாம் எழுதணும். 9 சப்ஜெக்ட் பேப்பர் நீங்க தனித்தனியா இங்கிலீஷ், அது போக உங்களோட லேசர் லோக்கல் லாங்குவேஜ், உங்களுக்கு சப்ஜெக்ட் பாலிட்டி, எக்கனாமி அப்படின்னு 9 சப்ஜெக்ட் நீங்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்டர்வியூ. அதான் ஐஏஎஸ் போஸ்டிங் சாதாரணமா கொடுத்துருவானா. ஆனா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னாலே அந்த மொழி, அந்த இங்கிலீஷ்ல அந்த பாலிட்டியோ எக்கனாமியோ இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க என்ன மீனிங்ல கேள்வி கேட்டிருக்காங்கிறத ஒரு லோக்கல் லாங்குவேஜ்ல தமிழ்லயோ கன்னடத்திலயோ மலையாளத்திலயோ படிச்சவங்களால அதை கிராக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க சொல்லுவாங்க ஆட்டோ ஓட்டுநரோட மகள் வந்து இந்த மாதிரி பாஸ் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன மொழியில அவங்களோட கல்வியை வந்து பயின்றாங்க, என்ன மொழி, மெட்ரிகுலேஷனா சிபிஎஸ்சியா? அதை நல்லா பாருங்க. எத்தனை தமிழ் மொழியில படிச்சவங்க எத்தனை பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி ஐஏஎஸ் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப கம்மி, விரல் விட்டு எண்ணிடலாம். அப்பவே உங்களுக்கு வந்து ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்கள மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னா தாராளமா போங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குன்னா அதை நான் நிச்சயமா அதை வந்து தடுக்க போறதில்ல, தாராளமா போங்க. ஆனா உங்களை நீங்க சரியா தெரிஞ்சுக்கங்க. நான் வந்து எனக்கான கெப்பாசிட்டி இதுதான் அப்படி, அதாவது ஆழம் பார்த்து காலை வைக்கணும். ஆழம் தெரியாம காலை விட்டா என்ன ஆகும்? ஒண்ணு மூழ்கணும், இல்லது யாராவது வந்து காப்பாற்றணும். அதை நான் காப்பாற்றணும்னு சொல்லலை, அவங்கள என்னோட அனுபவத்தை மட்டுமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எஸ்எஸ்சில எல்லாம் வந்து அதிகமான தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து எஸ்எஸ்சி பக்கமே போக மாட்டாங்க. அதுல ஆங்கிலம் இருக்குப்பா, அது ஆங்கிலம் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி வந்து தமிழ் புலமையை வச்சு அதுக்காக ஆங்கிலத்துல வந்து நாங்க இது பண்ண முடியாதா அப்படின்னா நீ தமிழ் வழியிலேயே படிச்சுட்டு ஆங்கில வழியிலேயே படிச்சவனுக்கும் தமிழ் வழியிலேயே படிச்சு திரும்ப நீ ஆங்கிலத்துல போய் படிக்கணும். அப்படிங்கிறப்ப அப்ப ரியாலிட்டியை நீ தெரிஞ்சுக்கணும். நீ அவன் கூட போட்டி போடணும் அப்படின்னா அவன் 6ஆப்ல இருந்து 12ஆப் வரைக்கும் ஒரு மொழிய படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அவன் வந்து பாத்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனா நீ எஸ்எஸ்சிக்குள்ள போற அப்படின்னா தமிழ் மொழியிலயோ மாற்று மொழியிலயோ ஏதோ ஒன்று படிச்சுட்டு நீ எஸ்எஸ்சிக்குள்ளேயோ இதுக்குள்ள போற அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மொழியை புரிஞ்சுக்கணும். அதுக்கு டைம் இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் தான் அந்த மொழிய
நீ வாசிக்கவோ எழுதவோ புரிஞ்சுக்கிறவோ முடியும். முதல் அந்த மொழியே உனக்கு பேசிக்கே தெரியணும்ல, அதுக்கு உனக்கு டைம் எடுக்கும்ல. அது போக ரயில்வே எக்ஸாம் போகலாம், ரொம்ப நல்ல சான்ஸ் தான். ஆனா ரயில்வே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க எழுதுறாங்க, ஆனா நீங்க சிரமப்பட்டு நீங்க ரயில்வே படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோப் நல்லாவே இருக்கு, நீங்க நிச்சயமா ஒரு ரயில்வே எம்ப்ளாயா போயிடலாம். ஆனா அதுக்கு டைம் பீரியட் ஒன்று இருக்கு, அந்த டைம் பீரியடுக்குள்ளதான் உங்களால பாஸ் பண்ண முடியும். நீங்க அதுக்கு வந்து இப்ப நான் வந்து டிஎன்பிசி போறேன் அப்படிங்கிறத விட நீங்க இப்ப ரயில்வே சூஸ் பண்ணீங்கன்னா நல்ல ஓப்பனிங் இருக்கு, கண்டிப்பா வந்து லைஃப் நல்லா இருக்கும். ஆமா, அதே மாதிரி டிஎன்பிசி நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா தமிழ் வந்து இப்ப பழைய மாதிரி டிஎன்பிஎஸ்சி இல்ல, முதல்ல தெரிஞ்சுக்கங்க. 2022 அது முடிஞ்சது. 2022க்கு அப்புறமான டிஎன்பிஎஸ்சிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயமுறுத்துற ஒரு பூத மாதிரி இருக்கு, பூத மாதிரி. எப்படி இதுக்கு முன்னாடி நாங்க படிச்சு, நான் 2023 வேலைக்கு வர்ற வரைக்கும் எனக்கு முன்னாடி இருந்த அந்த தமிழ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பள்ளி பாடப்புத்தகத்துல இருந்து அந்த 100 கேள்விகள் கேட்பாங்க. அதுல எங்களால 90 92 அந்த ரேஞ்சில தான் எடுக்க முடியும். அது எங்களுக்கு ஒரு பூஸ்ட் பிளஸ் பாயிண்ட் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மேக்ஸ் ரீசனிங் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜிகே இருக்கும். இதுல வந்து 92 எடுக்கிறோம் அப்படின்னா இதுல ஒரு 20 எடுக்கிறோம் அப்படின்னா 112 மார்க் இதுலயே வந்துடும். இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 75 மார்க்குக்கு நீங்க 50 ஜிகே கொஸ்டின் போட்டீங்க அப்படின்னா 162 கொஸ்டின் வந்துடும். 50ல இருந்து 55 ஒரு 55 58 ஜிகே போட்டீங்க அப்படின்னா ஒரு 170 அந்த ரேஞ்சுக்கு வந்து நின்றோம். கண்டிப்பா உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிடும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஆனா இப்ப டிஎன்பிசில தமிழ் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா 80 நீங்க எடுத்துட்டாலே நீங்க பாஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கு. அது போக ஜிகே வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுவும் நீங்க பள்ளி பாடப்புத்தகம் குரூப் 1 லெவல்ல 10th ஸ்டாண்டர்ட்னு சொல்றாங்க. ஆனா கேள்விகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஹெச்டி முடிச்சவனால கூட அந்த கேள்விகள் தமிழ் கேள்விகளையோ ஜிகே கேள்விகளையோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க எழுதி அவங்க பாஸ் பண்றதுங்கிறது வந்து மிகப்பெரிய மன உளைச்சல். அதனால நண்பர்களே நான் என்ன சொல்றேன், யோசிச்சு கால வைங்க. அப்படி முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி.